இன்றைக்கும் நீங்கள் மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்றால் அந்த பொற்றாமரை குளத்திற்கு அடுத்தபடியாக அந்த பிரகாரத்திற்கு உள்ளே நுழைந்தால் இடதுபுறம் முதல் சன்னதி மாமன்னர் திருமலை நாயக்கருக்கான சன்னதி. தெய்வங்களுக்கு மட்டுமே ஆலயங்களில் சன்னதி இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக ஒரு தனி மனிதனுக்கு அங்கே ஒரு பிரகாரம் ஒரு சன்னதி இருக்கிறது என்றால் அது மாமன்னர் திருமலை நாயக்கருக்கு மட்டும். அப்ப அந்த ஆலயத்துக்குள்ளரையே ஒரு மாமனிதனுக்கு ஒரு தனி சன்னதி வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த மாமன்னர் திருமலை நாயக்கருக்கும் இந்த பிராமண சமுதாயத்திற்கான தொடர்பை நீங்களே யோகித்துக் கொள்ளுங்கள். அதே பிரகாரத்தில் தான் சரஸ்வதி அன்னையாருக்கு சன்னதி, தட்சிணாமூர்த்தி சன்னதி, முருகன் சன்னதி, துர்க்கை சன்னதி, சித்தர் சன்னதி, மகாலட்சுமி சன்னதி, இத்தனை தெய்வங்கள் சன்னதிக்கு ஈக்குவலாக மாமன்னர் திருமலை நாயக்கருக்கு ஏன் சன்னதி இருக்கிறது என்றால் அந்த ஆலயத்தின் ஆகமங்களையும் அந்த ஆலயத்தை புனிதத்தையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிராமண சமுதாயத்தை அவர் காத்தார் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அந்த மாமனிதனுக்கு அங்கே சன்னதி.